Hello மக்களே, question and answer session. So ஒரு சிஸ்டர் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. So first question என்னன்னா, bird வந்துட்டு வால்ல போய் கடிக்குது, அந்த சுண்ணாம்பெல்லாம் கடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால்சியம் டெஃபிஷியன்சினால தான். ஸோ அவங்களுக்கு கால்சியம் ரொம்ப தேவைப்படுது, அதனால தான் அவங்க செவத்துல இருக்கிறத போய் கடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சொல்யூஷன் என்னன்னா, நீங்க அவங்களுக்கு கட்டல் ஃபிஷ் போன் கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டினா எக் இருக்கு இல்லையா, எக்கோட ஒயிட் மட்டும் எடுத்து நல்லா ஸ்கிராம்பிள் பண்றதும் கூட நீங்க பேன்ல பண்ணக்கூடாது. டஃப்லான் பேன்ஸ் அதை யூஸ் பண்ணக்கூடாது. நார்மலா நம்ம சாப்பாடுலாம் வணக்குவோம் இல்லையா, சோ அந்த பாத்திரத்துல நீங்க வந்துட்டு எக் ஸ்கிராம்பிள் பண்ணி உப்பு போடக்கூடாது, ஆயில் போடக்கூடாது. இது ரெண்டும் போடாம ஸ்கிராம்பிள் பண்ணி இத்தனோடு அவங்களுக்கு அவங்க சாப்பிடுவாங்க. சோ இத்தனோடு மட்டும் அவங்களுக்கு நீங்க வைங்க. சோ அவங்களுக்கு வேணுங்கிற கால்சியம் அவங்களுக்கு மீட் ஆயிடுச்சு அப்படின்னாலே அவங்க அதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அண்ட் செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, பேர்ட்ஸுக்கு வெயில் அவசியமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அவசியம். ஆனா டைரக்ட் சன்லைட் கிடையாது. சோ ஒரு பேர்ட் வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு 3 to 4 hours ஒன்னு ஆர்டிபிஷியல் லைட், அப்படி இல்லாட்டினா சன்லைட் அவங்களுக்கு தேவை. இந்த 2 லைட்டுமே எப்படின்னா டைரக்டா கிடையாது, டிஃப்யூஸ்ட் லைட். அதாவது இப்ப நம்ம வீட்டிலேயே நல்லா வெளிச்சம் வர்ற வீடு, லிவிங் ரூம் அப்படிங்கும் போது கேஜ ஜன்னல் பக்கமா நீங்க மாட்டி வச்சாலே அந்த டிஃப்யூஸ்ட் லைட் அவங்களுக்கு போதுமானது. வீட்டுக்குள்ள வெளிச்சம் வராது அப்படின்னா நீங்க டியூப் லைட் அந்த மாதிரி போட்டீங்கன்னாலும் அந்த லைட்டுமே உங்களுக்கு போதுமானது. பட் வீக்லி ஒன்ஸ் நீங்க கொஞ்சம் வெயில்ல கொண்டு போய் காமிச்சுக்கலாம். நீங்க டைரக்ட் சன்லைட்ல காட்டுறதா இருந்தா ஒன்லி 5 minutes இஸ் அலவுட். ஏன்னா 5 minutesக்கு மேல அவங்களால டைரக்ட் வெயில ஏத்துக்க முடியாது, ரொம்ப ஹீட் ஆயிடும் உடம்பு. பால்கனில வச்சிருக்கீங்கன்னா ஷேட்ல வச்சீங்கன்னா அதுவே ஓகே தான். லைட் சோர்ஸ் இவங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ரெஸ் லெவலுக்கும் சரி, அவங்களோட பாடி ஹெல்த்துக்கும் சரி ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம்.